இன்றைக்கி ஒரு சிம்பிளான கிழங்கா மீன் குழம்பு எப்படி செய்யறது பார்ப்போம். அதில் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன தாளிப்பது என்று பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், கடுகு ஒரு சிறிதளவு நல்லா வெடிச்சிட்டோம். வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு வெடிச்சிருச்சு. அதோட வெங்காயம் பூண்டு அப்படியே நையாக நச்சு வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது இந்த பச்சை மிளகா 3 பச்சை மிளகாய் முழுக்க வெங்காயம் ஒரு 5-6 போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அதோட இந்த வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி ஒரு 5 வெங்காயம் அதை அரைச்சி நல்லா வதக்கிக்கும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எண்ணெய் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிடுச்சு. அதோட மிளகாத்தூள் 3 ஸ்பூன், தூள் 2 ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இது வந்துடும். எடுத்து நம்ம வாங்கிடுச்சு. அதோட ஒரு கருவேப்பிலை போட்டு புளி தண்ணியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடும். ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டு இறக்கணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த குழம்பு ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. அதோட கிழங்கா மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு சுவையான கிழங்கா மீன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.